தந்தையாகிய கடவுள், மைந்தனாகிய கிறிஸ்து, தேற்றரவாளனாகிய தூயாவியரின் திருப்பெயரால் இந்த பரிசுத்த நாளின் காலை பொழுதிலே இக்காணொலி மூலம் இணைந்து கடவுளை தொழுகை செய்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி தூய தொழுகைக்காய் வரவேற்றுக் கொள்கிறேன். கடவுளுடைய நிறைவான ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்குள்ளும் தங்கியிருப்பதாக. நாம் யாவரும் இணைந்து நம் கடவுளை போற்றுவோமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் நிறைந்த எங்கள் தூய கடவுளே, பரிசுத்தராகிய உம்மை தொழுகை செய்யும்படியாய் உம்முடைய அடியவர்களாகிய நாங்கள் இந்த பரிசுத்த நாளின் காலை பொழுதிலே ஆயத்தப்படுகிறோம். பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை தொழுகை செய்ய வேண்டும். தூய்மையற்று நிற்கிற உம்முடைய அடியவர்களாகிய எங்களை பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை தொழுகை செய்யும்படியாய் நீர் தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மிகுந்த அர்ப்பணத்தோடு தரை மட்டும் எங்களை தாழ்த்தி திரியேக கடவுளாகிய உம்மை தொழுகை செய்யும்படியாய் உம்முடைய கிருபைகளை எங்களுக்கு தருவீராக. இந்த நாளின் தொழுகையிலே பரிசுத்தாவியான கடவுளுடைய தூய பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படியாய் எங்கள் கண்களை திறந்தருள்வீராக. தூய ஆவியான கடவுளுடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியாய் எங்கள் காதுகள் திறப்பதாக. ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுகை செய்து தொழுகையின் நிறைவிலே உம்மாலே வனையப்பட்ட புதிய பாண்டங்களாய் நாங்கள் எங்கள் கடமைகளுக்குள் திரும்ப பரிசுத்த ஆவியான கடவுள் தூய தொழுகையின் வழியாய் உம்மடியவர்களாகி எங்களுக்கு கிருபை தருவீராக. தொழுகையின் ஒவ்வொரு பகுதியிலும் நீர் முற்றிலும் எங்களை ஆட்கொள்ளும். எங்கள் சுயம் முழுமையாய் மறைக்கப்பட்டு உம்முடைய பரிசுத்த நாமத்தை மட்டுமே நாங்கள் மகிமைப்படுத்தி நிற்க உம்முடைய கிருபைகளை எங்களுக்கு தாரும். புதிய சிந்தனைகளோடு புதிய ஆற்றலோடு நாங்கள் தேவரீர் எங்களுக்கு தந்த இந்த புதிய வாரத்துக்குள் பிரவேசிக்க தொழுகையின் நிறைவு எங்களுக்கு உதவி செய்யட்டும். ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் தாழ்மையாய் இவைகளை கேட்கிறோம். ஜெபத்தை கேளும் எங்கள் அன்புள்ள தூய கடவுளே, ஆமென். இறைவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலையிலே 233வது பாமாலையை பாடுவோமாக. ரட்சா பெருமானே பாரும், புண்ணிய பாதம் அண்டினோம், சுத்தமாக்கி சீரை தாரும், தேடி வந்து நிற்கிறோம்.
இந்த நாளிலும் முறைமுறையாய் படிக்கும்படியான சங்கீதம் 146 சங்கீதம். அல்லேலூயா, என் ஆத்மாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவு என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம். யாக்கோபின் தேவனே, தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்குறவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவை ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். கர்த்தர் சதா காலங்களில் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாக ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ இப்பொழுதோ
பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பிரியமானவர்களே, இந்த கொள்ளை நோயின் காலம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற ஒரு மிகப்பெரிய கடுமையான காலமாய் நமக்கு முன்பாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இமைப்பொழுதும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். அவருடைய கிருபையினால் நாம் பிழைக்கிறோம். வாழ்விலே பலகீனங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற போது, பலவிதமான தேவைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற போது, நம்முடைய விசுவாச வாழ்விலே நாம் தடுமாறி நிற்கிற போது, நம்மை தேற்றுகிற, நம்மை கரம் பற்றி நடத்துகிற ஆண்டவராய் நம்முடைய ஆண்டவர் நமக்கு காட்சி தருகிறார். இந்த பரிசுத்த நாளின் காலை பொழுதிலும் கொள்ளை நோயின் பிடியிலே சிக்கியிருக்கிற நமக்கு, பற்பல தேவைகளோடு ஆண்டவருடைய சமூகத்திலே காத்து நிற்கிற நமக்கு, பலகீனங்களோடு சோர்வுகளோடு தளர்ந்து போய் நிற்கிற நமக்கு, ஒரு தாய் போல நம்மை தேற்றுபவராய், ஒரு தந்தை போல நம்மை ஆற்றுபவராய், தோள் மீது நம்மை தூக்கி சுமக்கிற ஆண்டவராய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். பக்தன் பாடுகிற போது, தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என்றே செய்தார். உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே என்று பாடுகிறார். பிரியமானவர்களே, நம்பிக்கையோடு கூட பக்தனோடு இணைந்து நாம் பாடுவோம். ஆண்டவரே, உம்மை போல என்னை புரிந்து கொண்டது இந்த பூமியில யாரும் இல்லை அப்பா. உம்மை போல என்னை அரவணைப்பவரும் இந்த பூமியிலே யாரும் இல்லை. சூழ்நிலைகள் எதுவாக வேண்டும் என்றாலும் இருக்கலாம், தேவைகள் எதுவாக வேண்டும் என்றாலும் இருக்கலாம், என்னுடைய பலகீனங்களும் வியாதிகளும் எதுவாக வேண்டும் என்றாலும் இருக்கலாம், நீர் போதும் அப்பா என்னுடைய வாழ்விலே. நீர் ஒருவர் என்னுடைய வாழ்விலே போதும் ஆண்டவரே. நீர் என் வாழ்விலே இருக்க நான் பயமில்லாமல் பயணிப்பேன், தைரியமாய் பயணிப்பேன், தைரியமாய் இந்த கொள்ளை நோயை எதிர்த்து நான் பயணிப்பேன் ஆண்டவரே. நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் இந்த பாடலை பாடி நாம் ஜெபிக்க போகிறோம். உலகால் படியிடுவோம். நம் நன்றி பலிகளை ஒன்று திரட்டி நம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இணைந்து பாடுவோம். நன்றி பலிகளால் நம்முடைய ஆண்டவரை கனப்படுத்தின நாம் இணைந்து அருள்நாதர் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை ஏறெடுப்போமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக,
உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் புறப்படாமல் தீமையில் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். அமருங்கள். இந்த நாளிலும் படிக்கப்பட வேண்டிய திருமறை பாடம் படிக்க கேட்போம். படிக்கும்படியான திருமறை பகுதி அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 27 முடிய. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவனென்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது என்பவைகளே. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பிரியமானவர்களே, இந்த கொள்ளை நோயின் காலம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற ஒரு மிகப்பெரிய கடுமையான காலமாய் நமக்கு முன்பாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இமைப்பொழுதும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். அவருடைய கிருபையினால் நாம் பிழைக்கிறோம். வாழ்விலே பலகீனங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற போது, பலவிதமான தேவைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற போது, நம்முடைய விசுவாச வாழ்விலே நாம் தடுமாறி நிற்கிற போது, நம்மை தேற்றுகிற, நம்மை கரம் பற்றி நடத்துகிற ஆண்டவராய் நம்முடைய ஆண்டவர் நமக்கு காட்சி தருகிறார். இந்த பரிசுத்த நாளின் காலை பொழுதிலும் கொள்ளை நோயின் பிடியிலே சிக்கியிருக்கிற நமக்கு பற்பல தேவைகளோடு ஆண்டவருடைய சமூகத்திலே காத்து நிற்கிற நமக்கு, பலகீனங்களோடு சோர்வுகளோடு தளர்ந்து போய் நிற்கிற நமக்கு ஒரு தாய் போல நம்மை தேற்றுபவராய், ஒரு தந்தை போல நம்மை ஆற்றுபவராய், தோள் மீது நம்மை தூக்கி சுமக்கிற ஆண்டவராய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். பக்தன் பாடுகிற போது தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடம் என்னே செய்தார். உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே என்று பாடுகிறார். பிரியமானவர்களே, நம்
நம்பிக்கையோடு கூட பக்தனோடு இணைந்து நாம் பாடுவோம். ஆண்டவரே, உம்மை போல என்னை புரிந்து கொண்டது இந்த பூமியில யாரும் இல்லை அப்பா. உம்மை போல என்னை அரவணைப்பவரும் இந்த பூமியிலே யாரும் இல்லை. சூழ்நிலைகள் எதுவாக வேண்டும் என்றாலும் இருக்கலாம், தேவைகள் எதுவாக வேண்டும் என்றாலும் இருக்கலாம், என்னுடைய பலகீனங்களும் வியாதிகளும் எதுவாக வேண்டும் என்றாலும் இருக்கலாம். நீர் போதும் அப்பா என்னுடைய வாழ்வில். நீர் ஒருவர் என்னுடைய வாழ்விலே போதும் ஆண்டவரே. நீர் என் வாழ்விலே இருக்க நான் பயமில்லாமல் பயணிப்பேன், தைரியமாய் பயணிப்பேன். தைரியமாய் இந்த கொள்ளை நோயை எதிர்த்து நான் பயணிப்பேன் ஆண்டவரே. நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் இந்த பாடலை பாடி நாம் ஜெபிக்க போகிறோம். உலகால் படியிடுவோம். Yes.
தந்தை போல எங்களை ஆற்றுபவர், ஒரு நல்ல மேய்ப்பனை போல தோளில் தூக்கி சுமப்பவருமான எங்கள் அன்புள்ள நல்ல ஆண்டவரே, பலவீன நேரத்திலே என்னுடைய பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும். உன் பலவீன நேரத்திலே நீ என்னை நோக்கி கூப்பிடு என்று எங்களுக்கு சொன்னவரே, அப்பா, இந்த பரிசுத்த நாளின் காலை பொழுதிலே பலவிதமான பாடுகளோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாய் எங்களை சூழ்ந்து நிற்கிற கொள்ளை நோயின் நிமித்தமாய் எங்கள் இயல்பு வாழ்வு முற்றிலும் முடங்கி ஆண்டவரே நாங்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாய் நின்று கொண்டு நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. அநேக உம்முடைய பிள்ளைகள் கொள்ளை நோயின் பிடியிலே சிக்கி இருக்கிறார்கள் ஆண்டவரே. அநேக உம்முடைய பிள்ளைகள் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். எவ்வளவாய் பொருளாதாரத்தில் உம்முடைய பிள்ளைகள் பாதிப்பை கண்டிருக்கிறார்கள். வேலை வாய்ப்புகள் இல்லை ஆண்டவரே, தொழில்கள் இல்லை ஆண்டவரே. உம்முடைய ஆலயத்திலே உம்மை நாங்கள் தொழுகை செய்ய இயலவில்லை அப்பா. மிகுந்த வேதனையோடு ஆண்டவரே இந்த ஜெப வேளையிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த ஜெப வேளை உம்முடைய தூய பிரசன்னத்தினால் நீர் எங்களை நிரப்பும். பரிசுத்த ஆவியான கடவுளங்களை முற்றிலும் ஆட்கொள்ளுங்கப்பா. ஆவியிலே நிறைந்து நாங்கள் ஜெபிக்கட்டும். பரிசுத்த ஆவியான கடவுளங்களை ஆட்கொள்கிற போது நாங்கள் பலனடைகிறோம் ஆண்டவரே. அந்த பலனோடு நாங்கள் உம்மிடத்தில் கேட்கிற போது இந்த நாளிலும் நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் நீர் பதில் தருகிறீர் சுவாமி. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் நாங்கள் கேட்டு பெற்றுக்கொண்ட எத்தனையோ நன்மையான ஈவுகள் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே, சொல்லி முடியாத ஈவுகளை எங்கள் வாழ்விலை செய்திருக்கிறீர். நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜெப வேளையிலும் மிகுந்த மனத்தாழ்மையோடு எங்கள் விண்ணப்பங்களை நாங்கள் சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயின் காலத்தில் இந்த கொள்ளை நோயை எதிர்த்து பயணிப்பதற்குடைய ஆற்றலை எங்களுக்கு தாருங்க என்று கேட்கிறோம் அப்பா. எவ்வளவு மேன்மையாய் இந்த நோயை எதிர்க்கிற ஆற்றலை எங்களுக்குள்ளாய் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த பூமியின் ஒவ்வொரு குடிகளுக்குள்ளும் இன்னும் இன்னும் அதிகமாய் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி பெருகட்டும் சுவாமி. இந்த கொள்ளை நோய் எங்களை ஒன்றும் செய்யாதபடி ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயினால் எங்கள் சரீர நிலை எந்த விதத்திலும் பாதிக்காதபடி எங்கள் அன்புள்ள கடவுள் எங்களுக்கு தருகிற எதிர்ப்பு ஆற்றலை கொண்டு நாங்கள் இதை கடந்து பயணிக்க எங்கள் ஜீவனுள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபையாரும். இந்த வேளையில் இந்த நோயின் நிமித்தமாய் லட்சக்கணக்கான மக்கள் மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகிறார்கள் ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே தருகிறேன். இப்போதும் இந்த கொள்ளை நோயினால் வியாதிப்பட்டு சிகிச்சை பெறுகிற ஒவ்வொரு உடைய பிள்ளைகளுக்குள்ளும் உடைய குணமாக்கும் வல்லமை கடந்து சொல்லுவதாக. உம்முடைய பார்வையிலே எந்த ஒரு நோயும் அற்பம் என்று நாங்கள் அறிவோம் ஆண்டவரே. எத்தனை கரிசனை உள்ள ஆண்டவர், வியாதியஸ்தர்களை குறித்து எத்தனை மனவேதனைப்படுகிற ஆண்டவர். இந்த நாளிலும் ஆண்டவரே, வேதனைகளோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் தருகிற பூரணமான சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த ஜெப வேளையிலே எங்கள் ஜெபங்கள் ஆற்றலுள்ள ஜெபங்களாய் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்கப்படுகிற ஜெபங்களாய் அமையட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு ஜெபிக்க ஆண்டவர் கிருபை தாருங்க. எங்கள் வாழ்விலே கிடைக்கப்பெற்ற மிக மேன்மையான ஒரு தருணமாய் இந்த ஜெப வேளையை நாங்கள் எண்ணுகிறோம். இந்த வேளையிலும் எங்கள் பாடுகள், எங்கள் வேதனைகள், எங்கள் பலகீனங்கள், எங்கள் துன்பங்கள், துக்கங்கள், துயரங்கள் எங்களை விட்டு பறந்து போகிற ஒரு நேரமாய் இந்த ஜெப வேளை எங்களுக்கு அமையட்டும் ஆண்டவரே. இப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாட்களிலும் எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய செட்டைகளுக்குள்ளாய் இந்த கொள்ளை நோயின் காலத்தில் எங்கள் பிள்ளைகள் இருக்கட்டும் ஆண்டவரே. திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களும் உடைய செட்டைகளுக்குள்ளாய் இருக்கட்டும். பிள்ளைகள் செய்கிற பிரயாணங்களிலே ஆண்டவருடைய பாதுகாவல் நிறைவாக இருக்கட்டும். பணி செய்கிற போது, தொழில்கள் செய்கிற போது எங்கள் அன்புள்ள கடவுள் உடைய பாதுகாவலை நிறைவாய் உடைய பிள்ளைகளுக்குள்ளாய் தாருங்க. எந்த விதத்திலும் ஆண்டவரே நோய் தொற்று பரவாதபடி எங்கள் ஜீவன் உள்ள ஆண்டவர் காத்துக்கொள்ளுங்க. கோழி தன் குஞ்சுகளை செட்டைக்குள்ளாய் மறைத்து பாதுகாப்பதை போல இந்த கொள்ளை நோயின் காலத்திலும் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் அனைவரும் உடைய செட்டைகளுக்குள்ளாய் பாதுகாக்கப்பட எங்கள் ஜீவன் உள்ள ஆண்டவர் கிருபை தாருங்கப்பா. ஆண்டவரே, வாழ்வாதாரங்களை இழந்து நிற்கிற உடைய பிள்ளைகள் அவர்கள் வாழ்வதற்கென்று எங்கள் அன்புள்ள கடவுள் உடைய செல்வங்களை தாருங்கப்பா. அனுதின வாழ்வை மிகுந்த வேதனையோடு உடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. போதிய பொருளாதார இல்லாதபடி ஆண்டவரே வாழ்விலே மிகுந்த சிரமத்தை அனுபவிக்கிற ஒவ்வொரு ஏழை எளிய மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
கொலை நோய் நிமித்தமாய் பாடு அனுபவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவருடைய செல்வங்களினால் நிரம்பட்டும். அனுதின வாழ்வை ஆண்டவரே உடைய பிள்ளைகள் எல்லா நிறைவோடும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை தாருங்க. வயோதிப நிலைமையில இருக்கிற திருச்சபை பிள்ளைகளை ஆண்டவருடைய திருக்கரத்திலே மிகுந்த பாரத்தோடு தந்து ஜெபிக்கிறேன் அப்பா. வயோதிப நிலைமையிலே ஆண்டவரே உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கால்கள் தள்ளாடி போகாதபடி உங்கள் ஜீவனுள்ள ஆண்டவர்கள் கால்களை உறுதிப்படுத்துங்க. சரீரத்திலே பலவித வலிகளை உடைய பிள்ளைகள் சுமந்து இருக்கிறார்கள். வாழ்விலே ஆண்டவரே சரீரத்திலே பலவித சோர்வுகள் இவர்களுக்கு இருக்கிறது. ஆண்டவரே பயங்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போடுங்க. எங்கள் அன்புள்ள ஆண்டவருடைய ஆற்றலுள்ள நாமம் உடைய பிள்ளைகளை பலப்படுத்துவதாக. ஆண்டவரே இந்த வேளையிலும் மருத்துவமனையில் சிகிச்சை வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஆண்டவருடைய பூரணமான சுகம் கடந்து செல்லட்டும். ஹல்லேலூயா. எங்கள் அன்புள்ள கடவுளே, எங்கள் விசுவாச வாழ்வை ஒரு விசி ஆண்டவருடைய திருக்கரத்திலே தருகிறோம். பலவிதமாய் ஆண்டவரே எங்கள் விசுவாச வாழ்விலே நாங்கள் சோர்ந்து போகிற அநேக தருணங்கள் உண்டு அப்பா. சோர்ந்து போகாதபடி நாங்கள் ஜெபிக்க வேண்டும். சோர்ந்து போகாதபடி எங்கள் அன்புள்ள ஆண்டவரை நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும் அப்பா. சில வேளையிலே ஆலயத்திலே ஆண்டவரை தொழுகை செய்ய இயலாத ஒரு சூழலிலே நாங்கள் இருந்தாலும் எங்கள் இல்லங்களில் இருந்து கொண்டு எங்கள் அன்புள்ள ஆண்டவரை நாங்கள் அதிகமாய் கனப்படுத்தி வாழ எங்கள் அன்புள்ள கடவுள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாருங்கப்பா. திருச்சபையின் குடும்பங்களிலே ஆண்டவருடைய மெய் சமாதானம் நிறைவாய் தங்கட்டும். குடும்பத்தின் பெற்றோருக்காய் ஜெபிக்கிறேன். குடும்பத்தின் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். சகோதர உறவுகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உடைய பிள்ளைகள் குடும்பமாய் இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழுகிற கிருபைகளை தாருங்க. குறிப்பாக மாணவ செல்வங்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உடைய பிள்ளைகள் கல்விக்கூடங்களிலே சென்று கல்வி வேல வேண்டிய இந்த வேளையிலே கல்விக்கூடங்கள் முடங்கி போயிருக்கிறது. ஆண்டவரே இல்லங்களிலே இருக்கிறவருடைய பிள்ளைகள் நல்ல காரியங்கள் அநேகம் கற்றுக்கொள்ள இந்த நாட்கள் பிரயோஜனமுள்ள காலங்களாய் உடைய பிள்ளைகளுக்கு அமையட்டும். எல்லா சரீர சுகபலன் உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். எந்த ஒரு காரணத்தினாலும் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் நேரங்களை வீணாக செலவு செய்யாதபடி, தீய வழியிலே செலவு செய்யாதபடி, ஆண்டவருக்கு உகந்த நேரங்களாய் வாழ்விலே கிடைக்கப்பெற்ற நேரங்களை பயன்படுத்திக் கொள்ள எங்கள் அன்புள்ள கடவுள் கிருபை தாருங்க சுவாமி. வெகு விரைவாய் கல்விக்கூடங்கள் திறந்து பிள்ளைகள் அதில் சென்று கல்வி கற்கவும் எங்கள் பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானங்களில் வைக்கப்படவும் எங்கள் அன்புள்ள கடவுள் எங்களுக்கு கிருபை தாரும். திக்கற்ற பிள்ளைகளுக்காய் விதவைகளுக்காய் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்புள்ள கடவுள் உடைய பிள்ளைகளுக்கு அரவணைப்பை தருகிற ஆண்டவராய், சமாதானத்தின் கடவுளாய் இருக்கிறேன். உடைய பிள்ளைகளை ஆற்றி தேற்றுகிற கடவுளாய் இருக்கிறேன். ஆண்டவரே உடைய பிள்ளைகளை உடைய சிட்டைகளுக்குள்ளாய் மறைத்து நீங்க காத்துக்கொள்ளுங்க. திருச்சபையிலிருந்து தூர தேசங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. தூர தேசத்திலே பணி செய்கிற உடைய பிள்ளைகளை, தூர இடத்திலே இருக்கிற பிள்ளைகளை எங்கள் அன்புள்ள கடவுள் பார்த்துக் கொள்ளுங்க. எந்த தீங்கும் உடைய பிள்ளைகளை ஒருபோதும் அணுகாதபடி நீங்க பத்திரமாய் காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே இந்த நாட்களிலும் நாங்கள் இன்னும் அதிகமாய் எங்கள் அன்புள்ள ஆண்டவரை நேசித்து ஆண்டவரே எங்கள் அன்புள்ள ஆண்டவரோடு கொண்டுள்ள உறவிலே வலுப்பெற இந்த காலங்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்த ஆண்டவர் கிருபை தாரும். சகல பூமியின் குடிகளும் கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய்கிற காலங்களாய் இந்த காலங்கள் அமையட்டும். வெகு விரைவாய் ஆண்டவர் தருகிற பூரணமான விடுதலையை இந்த பூமியின் குடிகள் அனைவரும் சொந்தமாக்கி கொண்டு கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ள ஆண்டவரே இந்த நாட்கள் பிரயோஜனமுள்ள காலங்களாய், பயனுள்ள காலங்களாய் எங்கள் அனைவருக்கும் அமையட்டும். ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே எங்கள் ஆவிக்குரிய வாழ்விலே நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவரே நாங்கள் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியவர்கள். ஒருபோதும் எங்கள் ஆத்மீக வாழ்விலே நாங்கள் சோர்ந்து போகாதபடி ஆண்டவரோடு அதிகமாய் நாங்கள் வலுப்பெற்று வாழ்ந்து நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்கிற கிருபைகளை எங்கள் அன்புள்ள கடவுள் தாருங்க. உம்முடைய நன்மையினாலும் கிருபையினாலும் எங்கள் அனைவரையும் நீங்க முடிசூட்டி நடத்துங்க. ஆண்டவர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் தாழ்மையாய் கேட்கிறேன் ஜெபங்கேளும் அன்புள்ள நல்ல கடவுளே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த வாரத்திலும் பிறந்த நாளை, திருமண நாளை ஆசரிக்கிற அனைவரையும் ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் அன்போடு வாழ்த்துகிறோம். உங்கள் அனைவருக்கும் பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆண்டவர் உங்களுக்கு தருகிற புதிய வருஷம் எல்லா அவருடைய இறை ஆசிகளையும் உங்களுக்கு நிறைவாய் தந்து அவருடைய செட்டைகளுக்குள்ளாய் நீங்கள் அமர்ந்திருக்க ஆண்டவர் உங்களுக்கு அருள் தருவாராக. இந்த வாரத்திலும் பிறந்த நாளை, திருமண நாளை ஆசரிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க நாம் ஒரு நிமிடம் முழங்காற்படியிடுவோமாக.
நல்ல ஆண்டவரே, இந்த வாரத்திலும் தங்கள் பிறந்த நாளை, திருமண நாளை ஆசரிக்கிற உடைய பிள்ளைகளை அதிக நம்பிக்கையோடு உடைய திருக்கரத்திலே தந்து ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவர் தருகிற நாட்கள் மேன்மை உள்ளது. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவர் தருகிற புதிய வருஷம் அதிக மேன்மை உள்ளதாய் நாங்கள் பார்க்கிறோம். நன்மையினாலும் உம்முடைய கிருபையினாலும் நீங்க முடிசூட்டி உடைய பிள்ளைகளுக்கு அந்த நாட்களை தாருங்க. கடந்து வந்த பாதையை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே செய்த நன்மைகள் ஏராளம் என்று கண்டுகொண்டு எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் அன்புள்ள ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, தேவரீர் உடைய பிள்ளைகளுக்கு தருகிற புதிய வருஷம் அன்றைய செட்டைகளுக்குள்ளாய் உடைய பிள்ளைகள் தங்கி இருக்கட்டும். உடைய பிள்ளைகள் செய்கிற பிரயாணங்கள், உடைய பிள்ளைகள் செய்கிற பணிகள், தொழில்கள், இவர்களது கல்வி, இவர்களது குடும்ப வாழ்வு எல்லாவற்றிலும் உடைய பிள்ளைகள் வளர்ந்து பெருகட்டும் அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடி இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்கிற வருஷமாய் தேவரீருடைய பிள்ளைகளுக்கு தருகிற வருஷம் அமைவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதத்தில் தாழ்மையாய்வுகளை கேட்டு ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கடவுளுடைய வார்த்தைகளை தியானம் செய்வதற்கு ஆயத்தமாக பரிசுத்த ஆவியான கடவுள் நம்மை பலப்படுத்த வேண்டி, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன் என்ற பாடலை நம்முடைய கரங்களை தட்டி உற்சாகமாய் நம்முடைய ஆவியிலே களிகூர்ந்து நாம் பாடுவோம். பாடலை தொடர்ந்து இந்த நாளின் ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் தியானம் செய்யலாம். தொழுதி
கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் இந்த பரிசுத்த நாளில் காலை தொழுகையிலே இக்காணொலி மூலம் இணைந்திருக்கிற அனைவரையும் ஒரு விசை கூட நான் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். இப்போதும் இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு நேராய் நம்முடைய சிந்தனைகளாலும் செயல்களாலும் நாம் ஒருமனப்படுவோம். இந்த நாளின் சிந்தனைக்கான தலைப்பு உண்மை பக்தி என்பது ஆகும். மெய் பக்தி. இந்த நாட்களிலும் இறை மக்களாகிய நாம் கடவுளோடு கொண்டுள்ள உறவை பக்தி என்று சொல்லுகிறோம். பக்தி என்பதற்கு கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையேயான உறவு என்பது அர்த்தம். இந்த பக்திக்குரிய அளவுகோல் என்ன என்பதை நாம் ஏறெடுக்கிற ஜெபங்களும் நமக்கு இருக்கிற வேத அறிவும் என்று நம்மிலே அநேகர் நினைத்து கொண்டு இருக்கிறோம். அதிகமாய் ஜெபிப்பவர்கள், அதிகமாய் வேதத்தை கற்றுக்கொள்பவர்கள் சிறந்த பக்திமான்கள் அல்லது ஆண்டவருடைய திருப்பணியை செய்பவர்கள் சிறந்த பக்திமான்கள் என்று நாம் இந்த பக்திக்கு ஒரு அளவுகோலை வைத்திருக்கிறோம். ஆனால் பக்தியை குறித்து கடவுளோடு மனிதன் கொண்டுள்ள உறவை குறித்து இரண்டு வகையாக அந்த உறவை நாம் பிரிக்கலாம். ஒன்று குரங்கு பக்தி என்று சொல்லலாம், இன்னொன்று பூனை பக்தி என்று சொல்லலாம். நாம் லகுவாக மனிதன் கடவுளோடு கொண்டுள்ள பக்தியை, உறவை புரிந்து கொள்வதற்கு குரங்கு போன்ற பக்தி, பூனை போன்ற பக்தி என்று இரண்டாக நாம் அதை வரையறுக்கலாம். அதாவது நம்முடைய விருப்பத்திற்கு கடவுள் செயல்பட வேண்டும் என்று நினைப்பது குரங்கு பக்தி. நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப கடவுள் செயல்பட வேண்டும் என்று நாம் நினைப்பது குரங்குக்கு ஒத்த பக்தி என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அதாவது சாதாரணமாக ஒரு குரங்கு குட்டியாக இருக்கிற போது அந்த குரங்கு ஒரு இடம் விட்டு ஒரு இடம் சொல்லுவதற்கு தன் தாய் குரங்கை இது பற்றி கொள்ளும். தாய் குரங்கை குட்டி குரங்கு பற்றி கொண்டிருக்கும். இப்போது இந்த குட்டி குரங்கு தன்னுடைய விருப்பத்தின்படியாய் தாய் சொல்ல வேண்டும், செயல்பட வேண்டும் என்று இது நினைத்து கொண்டு அதை இயக்குகிற ஒன்றாக இருக்கும். ஆனால் பூனைக்கு ஒத்த பக்தி என்பது, ஒரு பூனை குட்டியாக இருக்கிற போது அந்த குட்டியை தாய் பூனை தன்னுடைய வாயிலே அதை கவ்வி செல்லும். இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் இந்த குட்டி தாயினுடைய விருப்பத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து தாய் தன்னுடைய வாயால் இந்த குட்டியை கவ்விக்கொண்டு எங்கே செல்லுகிறதோ அங்கே அது செல்லும். மிக பாதுகாப்பாக இந்த குட்டி அந்த இடத்திலே கொண்டு செல்லப்படும். தாய் குரங்கை பற்றி கொண்டிருக்கிற குரங்கு குட்டி சில வேளையிலே இந்த தாய்
குரங்கு வேகமாய் அது ஒரு மரம் விட்டு இன்னொரு மரத்திற்கு தாவும் என்றால், இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணத்தால் அநேக நேரங்களிலே தாயை பற்றி கொண்டிருக்கிற அந்த குட்டி குரங்கு கீழே விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. மனிதனுடைய விருப்பத்தின்படியாய் கடவுள் செயல்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு விசுவாச வாழ்விலே பக்தி கொள்ளுகிற நிலைமை ஒரு உண்மை பக்தி அல்ல. அது குரங்குக்கு ஒத்த ஒரு பக்தியாய் ஒரு செயலாய் இருக்கிறது. கடவுளுடைய விருப்பத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து கடவுள் எதை செய்ய நினைக்கிறாரோ அதை செய்யட்டும் என்று ஒப்பு கொடுத்து கடவுளை நேசிப்பது, கடவுளை வழிபடுவது ஒரு உண்மையான பக்தியாய், ஒரு பூனைக்கு ஒத்த பக்தியாய் இருக்கும். உதாரணமாக இந்த நாளிலே 8:30 மணிக்கு நாம் அனைவரும், திருச்சபையின் அனைத்து மக்களும் இணைந்து கடவுளை தொழுகை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இக்காணொலி மூலமாக மிகுந்த சிரமப்பட்டு ஒரு தொழுகையை ஆயத்தம் செய்து இதை நம்முடைய திருச்சபையின் மக்களுக்கு திருச்சபையின் சார்பாக நாம் அனுப்பி வைக்கிறோம். இப்படியாய் காலையிலே 8:30 மணிக்கு நாம் அனைவரும் இணைந்து தொழுகை செய்ய வேண்டும் என்று இந்த தொழுகை அனுப்பி வைக்கப்படுகிற போது, இந்த தொழுகையிலே சரியான நேரத்திலே நாம் பங்கு கொள்ளாதபடிக்கு அல்லது சரியான ஆயத்தத்தோடு காலையிலே எழுந்து குளித்து உடல் சுத்தமாக உள சுத்தமாக இந்த தொழுகையிலே பங்கு கொள்ளாதபடிக்கு அல்லது தொழுகையிலே வேத புத்தகத்தை, பாடல் புத்தகங்களை பயன்படுத்த மனமற்ற நிலைமையிலே ஏதோ இது அனுப்பப்பட்டிருக்கிறது, இதை எப்போது வேண்டுமென்றாலும் பார்த்துக் கொள்ளலாம் என்ற ஒரு நோக்கோடு நாம் இதிலே செயல்படுவோம் என்றால், அல்லது தொழுகைதானே இது அனுப்பப்பட்டிருக்கிறது, எப்போது வேண்டுமென்றாலும் தொழுகை செய்தாலும் அது ஆண்டவருக்கு பிரியமாகத்தானே இருக்கும், நம்முடைய வசதிக்கு ஏற்ப நாம் தொழுகை செய்யலாமே என்று நினைப்போம் என்றால், நம்முடைய பக்தி நான் சொன்ன இந்த குரங்கு பக்திக்கு ஒப்பாயிருக்கும். நம்முடைய வசதிக்கு ஏற்ப கடவுளை உருவாக்குவது. எனக்கு எப்போது முடியுமோ நான் அதை செய்வேன். இப்போதைக்கு நான் தூங்க வேண்டும், எப்போது நான் விழிக்கிறேனோ, எப்போது என் தூக்கம் கலைகிறதோ அப்போது நான் இதை பார்க்கிறேன். அல்லது சில வேளையிலே நான் இதை பார்க்கவில்லை என்றால், இதை குறித்து போதகர் அறிந்து விடுவாரோ என்ற ஒரு கேள்வியின் நிமித்தமாய் பார்ப்பது போல நடிப்பது. இவ்விதமான செயல்கள் ஒரு உண்மை பக்தியாய் இருக்காது. மாறாக கடவுளை நம் வசப்படுத்தும்படியாய், நம்முடைய வசதிக்கு ஏற்ப கடவுள் செயல்படும்படியாய் நாம் கொள்ளுகிற ஒரு குரங்கு பக்திக்கு ஒத்த பக்தியாய் அமையும். அநேக உதாரணங்களை இதற்கு ஏற்ப நாம் சொல்லலாம். ஓய்வு நாட்களை குறித்து, ஓய்வு நாட்களிலே ஆலயத்திலே சென்றுதான் கடவுளை தொழுகை செய்ய வேண்டுமா? என் வீட்டிலிருந்து தொழுகை செய்தால், அல்லது ஒரு தொலைக்காட்சிக்கு பெட்டிக்கு முன்பதாக இருந்து தொழுகை செய்தால் அந்த தொழுகை ஏற்கப்படாதா? அல்லது ஆலயத்திலே கட்டாயமாக காணிக்கை கொடுத்துதான் ஆக வேண்டுமா? காணிக்கை கொடுக்காவிட்டால் கடவுள் பிரியமாய் இருக்க மாட்டாரா? ஓய்வு நாளிலே ஓய்ந்துதான் இருக்க வேண்டுமா? ஓய்வு நாளிலே பணிகள் செய்யக்கூடாதா? இப்படியாய்
நம்முடைய வசதிகளுக்கு ஏற்ப, நம்முடைய விருப்பங்களுக்கு ஏற்ப கடவுளை நாம் வசப்படுத்துகிறோம், கடவுளுடைய தொழுகைகளை வசப்படுத்துகிறோம். இப்படியான மக்கள் அநேகர் இருக்கிறார்கள். இவர்களுடைய பக்தி ஒரு குரங்குக்கு ஒத்த, கடவுளுடைய விருப்பத்திற்கு தான் வசப்படாதபடி, கடவுளுடைய வார்த்தைக்கு ஏற்ப தான் தன்னை ஒப்புக் கொடுக்காதபடி, கடவுளுடைய வார்த்தையை தனக்கு சாதகமாக உருவாக்கி கொள்ளுகிற ஒரு பக்தி குரங்குக்கு ஒத்த பக்தியாய் இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, முதலாவதாக நான் சொன்னேன், பக்தி என்பது நம்முடைய ஜெபங்களாலோ நம்முடைய வேத அறிவினாலோ அல்லது ஆலயத்திலே நாம் வகிக்கிற பொறுப்புகளினாலோ அல்லது நாம் செய்கிற திருப்பணிகளாலோ வரையறுக்கப்படுகிற ஒன்று அல்ல. வேதம் சொல்லுகிற போது உண்மை பக்தி என்பது ஆண்டவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப நாம் செயல்படுவது என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். மீகா 6ஆம் அதிகாரம் அதன் 8ஆம் வசனம் சொல்லுகிற போது, நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடம் கேட்கிறார் என்று மீகா தீர்க்கனுக்கு கடவுளுடைய வார்த்தை உரைக்கப்படுகிறது. நேர்மை, இரக்கம், தாழ்மை போன்ற பண்புகளை உள்ளடக்கி வாழும் பண்பே உண்மையான பக்தி என்று மீகா தீர்க்கன் உரைக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு உண்மை பக்திக்கான அளவுகோலாய் தீர்க்கன் 3 காரியங்களை சொல்லுகின்றார். நேர்மை, இரக்கம், தாழ்மை. இப்போது நீங்கள் கடவுளிடம் கொண்டுள்ள உறவு, அதாவது நீங்கள் கடவுளிடம் கொண்டுள்ள பக்தி எப்படிப்பட்டது என்பதை லகுவாக நீங்கள் அறிந்து கொள்ள உங்களிடம் இருக்கும் நேர்மை, உங்களுக்குள் இருக்கும் இரக்கம், உங்களுக்குள் இருக்கும் தாழ்மை, இந்த 3 குணங்களையும் சோதித்து அறிந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்களிடத்திலே இருக்கிற பக்தி எத்துணை உண்மையான பக்தி என்பதை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீர்கள் என்பதோ, எப்படியாய் ஜெபிக்கிறீர்கள் என்பதோ, எவ்வளவு தூரம் வேதத்தை கற்று அறிந்திருக்கிறீர்கள் என்பதையோ பார்ப்பதை காட்டிலும் வெகு இலகுவாக உங்கள் பக்தி ஒரு உண்மையான பக்தியாய், கடவுளிடம் நீங்கள் கொண்டுள்ள உறவு ஒரு உண்மையான உறவாய் இருக்கிறதா என்பதை அறிவதற்கு தீர்க்கன் உங்களுக்கு சொல்லுகிற 3 இலகுவான வழிமுறைகள். 1, உங்களிடம் இருக்கும் நேர்மையை நீங்கள் சோதித்து பாருங்கள். உங்களுக்குள் இருக்கும் இரக்க குணத்தை நீங்கள் சோதித்து பாருங்கள். உங்களுக்குள் இருக்கும் தாழ்மையை நீங்கள் சோதித்து பாருங்கள். இந்த 3 காரியங்களையும் நீங்கள் சோதித்து அறிந்தால் நீங்கள் எவ்வளவு ஆண்டவருக்குள் பக்தியாய், ஆண்டவருடைய உறவிலே உண்மையாய் இருக்கிறீர்கள் என்பதை வெகு இலகுவாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இன்று நீங்கள் செய்யும் தொழில்களிலே, நீங்கள் செய்யும் பணிகளிலே, உங்கள் பேச்சுக்களிலே, உங்கள் செயல்களிலே, உங்கள் சிந்தனைகளிலே
நேர்மை இருக்கிறதா? அதிகமாய் ஜெபிக்கிற நம்மிலே, அதிகமாய் பாடுகிற நம்மிலே, அதிகமாய் கடவுளுடைய பணியை செய்கிற நம்மிலே கடவுள் விரும்புகிற நேர்மை இருக்கிறதா என்பதை நாம் சோதித்து அறிந்தால் எத்துணை மெய் நம்பிக்கையுடையவர்களாய் கடவுளுடைய உறவிலே நாம் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளலாம். நம்மிலே இருக்கிற இரக்கமற்ற செயல்கள் கடவுளினின்று, அவரோடு கொண்டுள்ள பக்தி உறவு நின்று நாம் பிரிந்து நிற்கிறோம் அல்லது நம்மிலே ஒரு உண்மை பக்தி இல்லை என்பதை நமக்கு தெளிவாய் சொல்லித்தரும். நம்மிலே இரக்கமற்ற செயல்கள் இருக்கின்றனவா? தாழ்மை என்பது சற்று கூட இல்லாமல் நம்முடைய குலத்தையும், நம்முடைய கோத்திரங்களையும், நம்முடைய கல்வியையும், நம்முடைய அதிகாரத்தையும், நம்முடைய குடும்ப கௌரவத்தையும், நம்முடைய பணபலத்தையும் தூக்கி பிடித்து எந்த ஒரு காரியத்திலும் பணிந்து செல்லும் சுபாவம் இல்லாமல் நாம் வாழுகிறோம் என்றால் நம்மிலே தாழ்மை இல்லை என்று அர்த்தம். இப்படியாய் தாழ்மையற்ற வாழ்க்கை வாழ்பவர்கள் கடவுளுக்கு உகந்த பக்திமானாய் இருக்க மாட்டார்கள் என்பது தீர்க்கன் உரைக்கிற கடவுளுடைய வார்த்தை. பிரியமானவர்களே, உங்களிடம் இருக்கும் நேர்மையை சோதித்து, உங்களிடம் இருக்கும் இரக்க சுபாவத்தை சோதித்து, உங்களிடம் இருக்கும் தாழ்மை குணத்தை சோதித்து நீங்கள் எத்துணை சிறந்த பக்திமான்களாய் இருக்கிறீர்கள் என்பதை இந்த பரிசுத்த நாளிலே அறிந்து கொள்ள ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு அறிவுறுத்துகிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நேர்மையாய் நடப்பவர்கள் நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வார்கள். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை செய்கிறார். 1 பேதுரு 5:5 சொல்லுகிறது. ஆக நேர்மையாய் நடப்பவர்கள் நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வார்கள். இரக்கம் உள்ளவர்கள் கடவுளுடைய இரக்கத்தை பெறுவார்கள். தாழ்மை உள்ளவர்கள் கர்த்தருடைய கிருபையை பெறுவார்கள். நேர்மையும் இரக்கமும் தாழ்மையும் உடையவர்களாய் செயல்பட்டு உண்மை பக்திமான்களாய் வாழ ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு அறிவுறுத்துகிறார். இரண்டாவதாக, மெய் பக்தி என்பது கரைபடாத பரிசுத்த வாழ்வில் அடங்கியிருப்பதாக யாக்கோபு தன் திருமுகத்திலே 1ஆம் அதிகாரம் 27ஆவது வசனத்திலே மிக தெளிவாய் சொல்லுகின்றார். முதலாவதாக, மெய்யான பக்தி என்பது நேர்மையுடன் வாழ்வதும், இரக்கமுடையவர்களாய் வாழ்வதும், தாழ்மையை தரித்தவர்களுமாய் வாழுகிற வாழ்வு என்று மீகா தீர்க்கன் உரைக்கிறார். இரண்டாவதாக, ஓர் உண்மை பக்தி என்பது சரீர வாழ்விலே கரைவிடாமல் வாழுகிற வாழ்வு என்று யாக்கோபு 1:27 சொல்லுகிறது. அவர் சொல்லுகிற போது, நீங்கள் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது என்று யாக்கோபு சொல்லுகிறார். உலகத்தால் கரைபடாதபடிக்கு உங்களை காத்துக் கொள்ளுகிறது பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது என்று சொல்லுகின்றார். யாக்கோபு தன்னுடைய நிரூபத்திலே சுத்தமான பக்தி என்பது உலகத்தால்
உலகின் பாவ இச்சைகளால் கரைபடாதபடி நம்மை காத்துக் கொள்ளுகிற வாழ்வு என்று சொல்லுகிறார். உலகத்தால் கரைபடாதபடி வாழ்ந்தவர்களுக்கு மிக சிறந்த உதாரணம் யோசேப்பு. எகிப்திலே அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பு பார்வோனின் பிரதானியாக அறியப்பட்ட போத்திபாரின் வீட்டில் பணிவிடைக்காரனாக அமர்த்தப்படுகிறான். அங்கே பாவம் செய்வதற்குரிய சூழல் போத்திபாரின் மனைவியின் வழியாய் யோசேப்புக்கு ஏற்பட்டிருந்தும் அந்த சூழலை விட்டு விலகி அந்த பாவ இச்சை என்னும் கரைபடாதபடி யோசேப்பு தன்னை காத்துக் கொண்டான் என்று வேதத்திலே நாம் புரிந்து கொள்கிறோம். போத்திபாரின் மனைவி பாவ இச்சைக்கு யோசேப்பை தூண்டியும் அந்த பாவ இச்சையை செய்து தன்னுடைய சரீர வாழ்விலே கரைபடாதபடி யோசேப்பு தன்னை பாதுகாத்துக் கொண்ட ஒரு பக்திமானாய் வாழ்ந்ததை நாம் கண்டுகொள்ள முடிகிறது. அதே வேளையிலே உலகத்தால் கரைபட்டு வாழ்விழந்த சிம்சோனை குறித்தும் வேதத்திலே பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிற மிக உயர்ந்த ஸ்தானத்திலே நியாயாதிபதியாய் வைக்கப்பட்ட கடவுளால் அழைக்கப்பட்ட சிம்சோன் மிக அபரிமிதமான பலத்தை கடவுளிடம் இருந்து பெற்றுக் கொண்டிருந்த சிம்சோன் தெலீலாள் என்ற பெண்ணிடம் பாவ இச்சைக்கு அகப்பட்டு தன்னுடைய சரீரத்தால் கரைபட்டு கண்கள் பிடுங்கப்பட்ட ஒரு சூழலிலே வைக்கப்பட்டு அவன் அழிவை சந்தித்ததையும் வேதத்திலே நாம் கண்டுகொள்ள முடிகிறது. மெய் பக்தி என்பது உலகத்தால் கரைபடாதபடி வாழ்கிற வாழ்விலே இருக்கிறது. இன்று தங்களை பக்திமான்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற அநேகர் உலகத்தால் கரைபடுகிற சூழல் ஏற்படுகிறது. இந்த சிம்சோனை போல கண்கள் பிடுங்கப்பட்டு ஒரு கோமாளியாக நிறுத்தப்பட்ட சிம்சோனை போல அநேக பக்திமான்கள் தாங்கள் செய்த தவறுகளின் நிமித்தமாய் உலகத்தால் கரைபட்டதன் நிமித்தமாய் கோமாளிகளாக காட்சி தந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தால் கோமாளிகளாக பார்க்கப்படுகிற பக்திமான்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள். மிக நன்றாக ஜெபிப்பார்கள், மிக நன்றாக பாடுவார்கள், ஆலயங்களிலே மிக முக்கியமான பொறுப்புகளை வகிப்பார்கள். அவர்கள் உள்ளான வாழ்விலே அவர்கள் சரீரம் கரைபட்டதாய் உலகத்தால் கரைபட்டவர்களாய் வாழுகிற ஒரு வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகரை நாம் அறிவோம். அன்பானவர்களே, உண்மை பக்தி என்பது சரீரத்தால் கரைபடாத வாழ்வில் அடங்கியிருக்கிறது. பாவ இச்சைகளற்ற மெய்யான ஒரு பரிசுத்த வாழ்வில் உண்மை பக்தி அடங்கியிருக்கிறது. இன்று நன்றாக ஜெபித்தால் நாம் பக்திமான்களாக இருக்கிறோம் என்று புரிந்து வைத்திருக்கிறோம். அப்படியாய் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதுவல்ல, நம்முடைய பக்தி இந்த பூமியிலே கரைபடாத பாவ இச்சையினால் கரைபடாமல் வாழுகிற ஒரு வாழ்விலே அடங்கியிருக்கிறது. அப்படியாய் வாழுகிற வாழ்வு மட்டுமே ஒரு மெய் பக்தியாய் இருக்கும். மூன்றாவதாக, உண்மை பக்தி என்றால் என்ன என்பதற்கு வேதம் தரும் விளக்கம், உண்மை பக்தி என்பது அழியாத வாழ்வை தேடுவது ஆகும்.
உண்மை பக்தி என்பது அழியாத வாழ்வை தேடுவது ஆகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற போது, உலக நன்மையை பெற அவரை பின்தொடருவது அல்ல, அழியா நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள அவரை தேட வேண்டும் என்று சொல்லுகின்றார். யோவான் நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விதமாய் சொல்லுகிறார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்து நிற்கிற போஜனத்துக்காக கிரியை நடப்பியுங்கள் என்று சொல்கின்றார். உண்மை பக்தி என்பது அழிந்து போகிற வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஏறெடுக்கிற ஜெபங்களிலே அல்ல, அழியாத நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவரை பின்தொடர்வதிலே இருக்கிறது. இதிலே ஒரு பெரிய முரண்பாடு இன்று நம்முடைய விசுவாச வாழ்விலே இருக்கிறது. நம்முடைய ஜெபங்களின் அநேக நேரமும் மிகுதியான பகுதியும், அல்லது நாம் கடவுளை தேடுவதன் மிகுதியான நோக்கம் அழிந்து போகிற இந்த உலகத்தின் நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்காக இருக்கிறதே அல்லாதபடி, அழியாத நித்திய வாழ்வை மையப்படுத்தி நம்மிலே எத்தனை பேர் ஜெபிக்கிறோம், கடவுளை தேடுகிறோம். மெய் பக்தி என்பது அழியாத நித்திய வாழ்வை தேடுகிற தேடலில் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாய் அதை உறுதிப்படுத்துகிறார். இந்த வசனத்துடைய பின்னணியை நமக்கு நன்றாக தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மலைப்பிரசங்கத்திலே பசியோடு இருந்த மக்களுக்கு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு அவர்கள் போஷிப்பிக்கிறார். 5000 பேரை போஷிப்பிக்கிறார். தொடர்ந்து அந்த இடத்தை விட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமுக்கு பிரயாணம் செல்கிறார். அந்த மலைப்பகுதியை விட்டு அவர் தொடர்ந்து பிரயாணிக்கிறார் தன்னுடைய ஊழியத்தின் நிமித்தமாய். இப்போது இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மலைப்பகுதியின் ஊழியத்திலே அப்பம் புசித்து திருப்தியான மக்கள் தொடர்ந்து விடாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துரத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் துரத்துகிற நோக்கத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிகிறார். அவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் விடாமல் என்னை துரத்தி கொண்டு வருகிறார்கள், என்னை பின்தொடர்ந்து வருகிறார்கள். ஆனால் இவர்கள் பின்தொடர்வது நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வதற்காக அல்ல, நான் போதிப்பிக்கும் நித்திய வாழ்விற்குரிய காரியங்களை கேட்பதற்காக அல்ல. இவர்கள் அப்பம் புசித்து திருப்தியானதனால் தொடர்ந்து இனியும் தங்களுக்கு இந்த உலகம் சார்ந்த காரியங்கள் கிடைக்கும் என்பதனால் அதை பெற்றுக் கொள்வதற்காக என்னை தேடுகிறார்கள், என்னை பின்தொடர்கிறார்கள் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அவர் தெளிவாய் சொல்லுகிறார், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, அழியாத நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்துக்காக உங்கள் கிரியைகளை நடப்பியுங்கள் என்று சொல்லுகிறார். மிக ஆழமான சத்தியம். நம்முடைய பக்தி வாழ்விலே நாம் ஏதோ ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக ஜெபிக்கிற ஜெபங்களை நம்முடைய பக்தியின் உச்சமாய் நாம் கருதி கொள்கிறோம். சில வேளையிலே இந்த கொள்ளை நோயில் இருந்து ஆண்டவர் நம்மை காப்பாற்றிக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிற ஜெபங்களை, இந்த பூமியிலே ஆண்டவருடைய சுகத்தை பெற்றுக் கொள்வதற்காய் ஜெபிக்கிற ஜெபங்களை, ஆண்டவருடைய பாதுகாவலை பெற்றுக் கொள்வதற்காய் நாம் எடுக்கும் ஜெபங்களை நம்முடைய பக்தியின் உச்சமாய் நாம் எடுக்கிறோம். பக்தி என்பது அதுவல்ல, அழியாத நித்திய வாழ்வை என்னுடைய ஆத்துமா பெற்றுக் கொள்வதற்கு நான் என்ன செய்கிறேன்? அழியாத நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு நான் கிரியை நடப்பிக்கிறேனா? என்னுடைய செயல்கள்
அந்த அழியாத நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்கிற ஆண்டவர் விரும்புகிற செயல்களாய் இருக்கிறதா என்ற கேள்விதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இந்த வசனத்தினுடாய் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்கள் அப்பம் புசித்து திருப்தியானதனால் என்னை தேடுகிறார்களே தவிர நித்திய வாழ்விற்குரிய என்னுடைய போதனைகளை கேட்கும்படியாய் அவர்கள் என்னை தேடவில்லை. அவர்களது பக்தி இந்த பூமிக்குரிய அப்பத்தை சார்ந்ததாய் இருக்கிறது. அவர்களுடைய பக்தி, அவர்களுடைய தேடல் இந்த பூமியின் தேவைகளுக்கு ஏற்றதாய் இருக்கிறது. அதுவல்ல உண்மையான பக்தி. அழியாத நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கிரியை நடப்பிக்கிற பக்தி இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாய் நமக்கு சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, நாம் அனைவரும் பக்திமான்கள் தான். நன்றாக ஜெபிக்கிற, ஆண்டவருடைய பணியை செய்கிற, ஆலயத்திலே பொறுப்புகளை வகிக்கிற, திருமறை பள்ளியிலே செயலராக, ஆசிரியராக மற்றும் பொறுப்பாளர்களாக பணி செய்கிற, பெண்களைக்கு சங்கத்திலே, பக்தி முயற்சி சங்கத்திலே, ஆண்களைக்கு சங்கத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைத்து பணி செய்கிற பக்திமான்கள் தான். நம்முடைய பக்திக்கான அளவுகோல் வெறும் நம்முடைய ஜெபங்களிலோ, நம்முடைய வேத அறிவிலோ, நாம் வகிக்கிற பொறுப்புகளிலோ, நாம் செய்கிற திருப்பணிகளிலோ நாம் பார்ப்பதை விட ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற விதமாய் நம்முடைய வாழ்வின் நேர்மை, நம்முடைய வாழ்விலே நாம் காட்டுகிற பரிவு, இரக்கம், நம்முடைய வாழ்விலே நாம் கடைபிடிக்கிற தாழ்மையின் சுபாவம், இவற்றிலே பார்க்க வேண்டும். நம்முடைய பக்தியை இந்த பூமிக்குரிய தேடலிலே, இந்த பூமிக்குரிய விண்ணப்பங்களிலே நாம் பார்ப்பதை காட்டிலும் நம்முடைய ஆத்மீக வாழ்வின் தேடலிலே, நம்முடைய நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கான நம்முடைய தேடலிலே நாம் பார்க்க வேண்டும். இன்னுமாக இந்த பூமியிலே ஒரு கரைபடாத வாழ்வு, பாவமற்ற வாழ்வு வாழ்வதிலே நம்முடைய பக்தியை பார்க்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, மெய் பக்தி என்பது தாழ்மையை தரித்துக் கொள்வதிலே, இரக்கம் காட்டுவதிலே, நேர்மையாய் நடப்பதிலே, கரைபடாது வாழுவதிலே, நித்திய வாழ்வை தேடுவதிலே அடங்கி இருக்கிறது. கடவுளுடைய உறவிலே நிலைத்திருக்கிற, கடவுளிடம் கொண்டுள்ள உறவுக்கு அடையாளமாய் பக்தியை வெளிப்படுத்துகிற நாம் ஒரு மாய்மால வாழ்வு வாழாதபடி, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாய் வாழாதபடி, ஆண்டவருடைய வார்த்தைகள் சொன்ன இந்த நம்முடைய வாழ்வின் நெறிமுறைகளின் வழியாய், கடவுள் கற்றுத்தந்த இந்த வார்த்தைகளின் வழியாய் வாழ்ந்து ஆண்டவருக்கு உண்மையான பக்திமான்களாய் இந்த பூமியிலே பணி செய்வோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளால் நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய பற்றுறுதியை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாய் அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோர்த்திருந்து எழுந்தருளினார். பரலோகத்துக்கு எழுந்தருளி சர்வ வல்லமையுள்ள கடவுளின் வலதுபார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்தில் உயிருள்ளோரை மரித்தோரை நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும்
பாவ மன்னிப்பும் மரித்தோரில் தள்ளலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று நிறைவு கீதமாக 377வது கீதத்தை பாடுவோமாக. விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை. தொழுகையின் நாயகரும் தொழுகைக்குரியவருமான எங்கள் அன்புள்ள நல்ல கடவுளே, பரிசுத்த நாளின் காலை பொழுதிலே உம்முடைய அடியவர்களாகிய நாங்கள் உம்மை தொழுகை செய்யும்படியாய் எங்களுக்கு கிருபை தந்தீர். தொழுகையின் துவக்கம் முதல் தொழுகையின் நிறைவு வரைக்கும்
பரிசுத்த ஆவியான கடவுள் எங்களோடு அசைவாடினீர். தொழுகையின் ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய பிரசன்னத்தை உம்முடைய அடியவர்களாகிய நாங்கள் காணும்படி எங்களுக்கு கிருபை செய்தீர். ஒரு மனதோடும் ஒரு சிந்தையோடும் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் உம்மை தொழுகை செய்தோம். எங்கள் அன்புள்ள கடவுளே, இந்த நாளிலும் உம்மை தொழுகை செய்த நாங்கள் பாக்கியவான்கள். எங்கள் அன்புள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்தை கண்ட எங்கள் கண்கள் பாக்கியம் உள்ளது. இந்த நாளின் தொழுகை அப்படியான ஈவுகளை எங்களுக்கு தந்ததற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உண்மையான பக்தி என்ற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் தியானம் செய்தோம். எங்கள் ஜெபங்களும் எங்கள் வேத அறிவும் எங்கள் பக்திக்குரிய அளவுகோலாய் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் உம்முடைய வசனம் இந்த பூலக வாழ்விலே எங்கள் பரிசுத்தத்தை காத்து நாங்கள் நடக்கிற நடக்கை, நித்திய வாழ்வை தேடுகிற எங்களது வாஞ்சை, உண்மையான பக்தி என்று எங்களுக்கு கற்றுத்தருகிறது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை இந்த நாளிலே எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிற நிறைவு இந்த நாளின் தொழுகையினூடாய் எங்களுக்கு கிடைத்திருப்பதற்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உண்மையாய் எங்கள் வாழ்வு ஆண்டவருக்கு பிரியமான வாழ்வாய், நற்குணங்கள் அடங்கிய வாழ்வாய் அமைகிற போதே நாங்கள் பக்திமான்கள் ஆகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே மாற்றமில்லாதபடி, எங்கள் செயல்பாடுகளிலே மாற்றமில்லாதபடி, நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்களாலோ நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற உம்முடைய வார்த்தைகளினாலோ ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே ஒரு உண்மையான பக்திமானாய் நாங்கள் வாழ்வது அரிது என்று உம்முடைய வார்த்தையினூடாய் தியானம் செய்தோம். அப்பா, இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்ட நாங்கள் ஆண்டவர் விரும்பும் பக்திமான்களாய் வாழுவதற்கு எங்கள் அன்புள்ள கடவுள் எங்களுக்கு கிருபைதார். உம்முடைய வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் திடப்படுத்தும். ஆண்டவரே, மெய் பக்தி என்பது வாழ்வின் வாழ்க்கை முறையில் அடங்கி இருக்கிறது என்ற உண்மையை உடைய பிள்ளைகள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். அறிந்து கொண்ட உடைய வார்த்தைகளின்படியாய் வாழ்ந்து உடைய பிள்ளைகள் ஆண்டவர் விரும்புகிற பக்தி வாழ்வு வாழ ஆண்டவர் கிருபையினார், நன்மையினாலும் கிருபையினாலும் உடைய பிள்ளைகளை முடி சொல்லும். ஆண்டவர் தந்த பலனோடு எங்கள் கடமைகளுக்குள்ளாய் நாங்கள் பிரவேசிக்க இருக்கிறோம். ஆண்டவருடைய ஆணிகள் பாய்ந்த கரங்களை நாங்கள் பற்றி கொள்கிறோம். தடுமாறாமல் நாங்கள் பயணிப்பதற்கு, இந்த கொள்ளை நோயின் காலத்தில் எல்லா தீங்கிற்கும் விலகி நாங்கள் பயணிப்பதற்கு உம்முடைய கரங்கள் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நம்பிக்கையோடு நாங்கள் பற்றி கொண்டிருக்கிற கரங்களை பிசாசானவன் எப்படியாய் அந்த உறவினின்று பிரித்து விடலாம் என்று எத்தரிக்கிற போது ஒருபோதும் பிசாசன் மாய வலையிலே நாங்கள் சிக்கிவிடாதபடி பற்றி கொண்ட கரங்கள் பற்றி கொண்டதாகவே இருக்க, நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்ளுகிற வரையிலும் எங்கள் அன்புள்ள ஆண்டவருடைய ஆணிகள் பாய்ந்த கரங்களிலே நாங்கள் உறுதியோடு பற்றி கொண்டவர்களாகவே இருக்க இந்த நாளின் தொழுகை எங்களுக்கு உதவி தரட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதம் வழியாய் தாழ்மையோடு இவைகளை கஞ்சி மன்றாடுகிறேன். ஜெபங்கேளும் அன்புள்ள தூய கடவுளே, ஆமென். ஓந்தாக ஆட்சி செய்கிற திரியேக தேவனாகிய பிதா குமார ஆவிக்கே ஆசீர்வாதத்தை நம்பிக்கையோடு பெற்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர்.